இவருக்கும் வணக்கம். சிம்ம ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார். இதன் காரணமாக சிம்ம ராசினியர்கள் உங்களுடைய வாழ்வில் இவ்வளவு நாட்களாக நீங்கள் பட்டு வந்த துன்பங்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல் விலகக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சூரிய பயிற்சி அமைஞ்சிருக்குது. அந்த வகையில சிம்ம ராசினியர்களுக்கு இந்த சூரிய பயிற்சி காலகட்டங்களில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்றும் ரிஷபராசியில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் சுக்கிரன் ராகு புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில சூரிய பகவானை உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் ஆற்றலை தரக்கூடியவர் ஆவார். ஆதித்யன், ரவி, பாஸ்கரன், கதிரவன், மித்ரா உள்ளிட்ட பல பெயர் இவர் அழைக்கப்படுகிறாரு. இந்து மதம் மட்டுமின்றி புத்தம் மற்றும் ஜெயின மதத்தினரும் சூரியனை தெய்வமாக வழிபடும் வழக்கத்தை கடைபிடிக்கிறார்கள். 7 குதிரைகள் போட்டி ரதத்தில் பவனி வரும் சூரிய பகவானின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டே மாதங்கள் கணக்கிடப்படுகின்றன. சூரிய பகவானை எப்படி வழிபட்டால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதையும் தெரிந்து கொள்வோம். அந்த வகையில நவகிரகங்கள்ல தலைமை கிரகமாக போற்றப்படும் சூரியன் பகவானுக்குரிய கிழமையாக ஞாயிற்றுக்கிழமை கருதப்படுகிறது. ஒருவருடைய வாழ்க்கையில் பதவி, பெயர், புகழ், அதிகாரம், அரச அந்தஸ்து ஆகிய யோகங்கள் அமைய வேண்டுமென்றால் அதற்கு இவருடைய ஜாதகத்தில் சூரியனுடைய அருள் நிறைந்திருந்தால் மட்டுமே கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் விரதமிருந்து சூரிய பகவானை வழிபடுவதால் சூரியனுடைய அருளும் எதிரிகளை வெல்லும் பலமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அப்படி சூரியனை வழிபட விரத முறைகள் என்ன என்று பார்க்கும்போது, சூரிய பகவானை விரதமிருந்து வழிபட நினைப்பவர்கள் காலையில் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீராட வேண்டும். பூஜை செய்யும் இடத்தை நன்கு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அர்ச்சனைக்கு ஒரு தட்டை தயார் செய்து அதில் கொஞ்சம் அரிசி, குங்குமம், சிவப்பு நிற மலர்கள், ஏதேனும் ஒரு பழம் ஆகியவற்றை வைத்துக் கொள்ள வேண்டும். விளக்கை ஏற்றிக்கொண்டு அதை சூரியன் உதிக்கும் திசை நோக்கி வைத்து ஒரு சிறிய சொம்பில் தண்ணீரை எடுத்து சூரிய பகவானை நோக்கி வழிபட்டு கொண்டே அந்த அர்ச்சனை தட்டின் மீது தீர்த்தம் போல தெளிக்க வேண்டும். பூஜை முடிந்தவுடன் நீங்கள் சாப்பிட வேண்டியது ஏதேனும் இனிப்பு வகையாக இருக்க வேண்டும். குறிப்பாக வெல்லம் சேர்த்து செய்யப்பட்ட இனிப்பை சாப்பிடலாம். அதன் பின் மாலை வரை தண்ணீர், பால் தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது. காலை முதல் மாலை வரை சாப்பிடாமல் விரதமிருந்து விட்டு மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக சாப்பிட்டு விட வேண்டும். ஒருவேளை சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பாக சாப்பிடவில்லை என்றால் கட்டாயம் அன்றைய நாள் முழுக்க சாப்பிடக்கூடாது. அடுத்த நாள் காலை சூரிய உதயத்திற்கு பின்னர் தான் சாப்பிட வேண்டும். இப்படி சூரிய பகவானை நாம் வழிபடுவதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்று பார்க்கும்போது, சூரிய விரதம் மேற்கொள்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு ஆயுள் நீடிக்கும். கொடிய நோய்கள் எதுவும் அண்டாது. முகத்தில் வசீகரம் உண்டாகும். சமூகத்தில் பிறர் மதிக்கின்ற சூழ்நிலை ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். திருஷ்ட சக்திகள், செய்வினை, மாந்திரிகம் போன்றவை சூரிய விரதம் இருப்பவர்களை அண்டாது. தன்னை எதிர்க்கும் எதிரி அரசனாகவே இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபட்டால் எதிரிகள் வீழ்ந்து போவார்கள். அத்தகைய மகத்துவம் வாய்ந்ததுதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய விரதமாகும். இந்த விரதத்தை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் இருந்து வழிபடுபவர்கள் வாழ்வில் மிக பெரிய மாற்றத்தை சந்திப்பார்கள் என்பது ஐதீகமாக உள்ளது. அந்த வகையில சிம்மராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய பகவானுடைய உங்களுடைய ராசிநாதன் ஆகிய உச்ச பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இத்தருணங்கள்ல சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய இருவர் மட்டுமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறாங்க. இந்த தருணங்கள்ல வரவுக்கேற்ற செலவுகள் இருக்குதாங்க செய்யுது. அது மட்டும் இல்லாம இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் நிதி பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிகவும் குறைவுதாங்க. களத்திர காம சயனஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால கணவன் மனைவியிடையே ஒற்றுமை
அதிகரிக்குங்க. அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளாவிடில் குடும்பமும் குழந்தைகளும் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. இதனால குடும்பத்தில் எந்த ஒரு வாக்குவாதங்கள் ஏற்படும் போதும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. புதிய கடன்கள் ஏற்பதை தவிர்ப்பது எதிர்காலத்திற்கு நலனை தருங்க. அதே போல் மனைவியினுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. அதே போல கேதுவினுடைய நிலையினால எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடுங்க. திட்டமிட்டு செலவு செய்த அந்த செலவுகளையும் உங்களால் சமாளித்து விட முடியுங்க. அதே போல பெண் அல்லது பிள்ளையினுடைய திருமணத்திற்காக வரன் பார்த்து வரும் சிம்மராசி நேயர்களுக்கு இவ்வளவு நாட்களாக அவற்றில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் சூரியனை கண்ட பனி போல் விலகி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைந்திருக்கிறது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த தருணங்கள்ல வரனை நிச்சயிப்பதற்கு முன்னர் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. சிம்மராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சூரிய பகவானுடைய இந்த உச்ச பெயர்ச்சி பலனால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அன்றாட பணிகள்ல நீங்கள் கவனமாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் உணர்த்துதுங்க. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு ஓரளவு அச்சத்தை ஏற்படுத்தும். சக ஊழியர்களின் மறைமுக பேச்சுக்கள் கவலை ஏற்படுத்துங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் பாதகமாக இருக்கும் பட்சத்தில் இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அலுவலகத்தில் அனைவரிடமும் அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்து கொள்வது அவசியம் என்பது கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுதுங்க. அதே போல சிம்மராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் ஜீவனஸ்தானத்தில் குரு பகவானும் விரயத்தில் செவ்வாயும் நிலை கொண்டிருப்பதால இத்தகைய நேரங்கள்ல வர்த்தகத்துறையினருக்கு கடின போட்டிகளையும் சந்தையில் எதிர்பாராத பிரச்சனைகளையும் ஏற்படுத்துங்க. இத்தரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பொருட்களுக்கு எதிர்பார்த்திருந்த விலை கிடைப்பது என்பது சற்று கடினம் தாங்க. இருந்தாலும் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல. புதிய முதலீடுகளை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. நிச்சயம் இந்த முதலீடுகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. கூடுமான வரைக்கும் புதிய கடன்கள் ஏற்க வேண்டாங்க. கையில் இருப்பதை வைத்து சமாளிப்பது மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் சிம்மராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்ற தருணங்கள்ல நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே போல வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. கல்வி முன்னேற்றத்தை நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள கிரகங்கள் இக்காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருப்பதால நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பல பிரச்சனைகள் நீங்கி சூரியனை கண்ட பனி போல் விலக இருக்கு. அதனால் எதிர்பாராத பல நன்மைகள் குடும்பத்தில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமைகள் பகல் உணவு ஒரு பொழுது மட்டும் அருதி இரவில் உபவாசம் இருப்பது கைமேல் பலன் நினைக்குங்க. இல்லாவிடில் இரவில் பால் பழம் மட்டும் சாப்பிடலாம். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு.